வணக்கம். இப்போ வந்து நானு முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான ஒரு வடை, பருப்பு வந்து 3 பருப்பு கலந்த வடை எப்படி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து எண்ணெய் ஃபர்ஸ்ட்டு ஊத்திடலாம். எண்ணெய் காயட்டும். நல்லா 1 மணி நேரம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது 3த்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளர்ல 1 டம்ளர் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இப்போ வந்து இதை கலந்துடலாம். முருங்கைக்கீரையை நல்லா அலசிடணும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை வந்து இடித்து வச்சுருக்கேன். அதுதான் காரத்துக்கு இதில். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து 1 ஸ்பூன். இது வந்து அரிசி மாவு இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தில். இந்த பருப்புக்கு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக மாவு அரைக்கக்கூடாது. கையில் வந்து வடை தட்டுற அளவுக்கு மீடியமாக தான் அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட கீரை இதில் போட்டுக்கிறேன். நல்லா இப்படி கையில் நல்லா பிசைஞ்சிடணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா ஃபுல்லாக எல்லாம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் கூட இந்த கீரையை சேர்த்துடுறேன். உப்பு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு எடுக்கும்போது நம்ம தட்டுற அளவுக்கு இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து உதிரி உதிரியாக போயிடும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இந்த மாதிரி உடனே செஞ்சு சாப்பிடுங்க. வடை நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பருப்பு கடலை பருப்போடு இல்லாமல் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, வடை தட்டிடுவோம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணல, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அளவு. ஆனால் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டிடலாம். உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா நல்லா வாழை இலை எடுத்துட்டு வாழை இலையில வச்சு நல்லா பட்டையாக
மெலிசா தட்டி போடுங்க. நல்லா ஸ்பின் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்க, நான் வடை கொஞ்சம் பெருசாவே தட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தட்டிடுங்க. இது நல்ல முருங்கைக்கீரை தட்டை வடை, அதனால வந்து நல்லா தட்டையா தட்டுறேன். அதனால எடுக்கும் போது நீங்க வந்து அதை வந்து பதத்தோடு எடுக்கணும். நல்லா காஞ்சதுனால சீக்கிரம் செவந்தாலும் செவந்துடும். அதனால பார்த்து திருப்பணும், நல்லா கருப்பாயிடும். கொஞ்சம் திருப்பி விட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதனால திருப்பி விட்டேன். இப்போ நல்லா இன்னொன்று தட்டிடுறேன். இந்த பருப்புங்கள்லாம் இங்க சேர்ந்து முருங்கைக்கீரை இருக்கும்போது நல்ல ஒரு சுவையா இருக்கும் வடை. இப்படி தட்ட வரலன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க வச்சு வாழை இலை வச்சு நல்லா தட்டி விடுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சதுனால சீக்கிரம் வடை வந்து நிறம் மாறுது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு எடுக்கணும். எங்கிட்ட நல்லா வந்து உள்ளெல்லாம் வேகணும். நல்ல பெரிய தட்டை வடை. இப்போ இந்த மாதிரி தட்டும்போது, இந்த பதத்துல தட்டும்போது பாருங்க, நம்மளுக்கு கரெக்டா வந்து ஒட்டி எல்லாம் வருது. அதனால வந்து இப்போ வடைக்கு மாவு அரைக்கும் போது நீங்க வந்து அதை ரொம்ப தண்ணியா ஆக்கிடக்கூடாது. அதே சமயத்துல ரொம்ப கொரகொரப்பா இருந்தாலும் ஒண்ணும் பாதியமா அப்படி இருந்தாலும் பிடிக்க வராது இந்த மாதிரி. அதனால நீங்க வந்து அதை வந்து கரெக்டான பதத்துல மாவு எடுத்துக்கணும், மாவு அரைச்சு எடுக்கணும். இன்னும் ஒண்ணு கூட போட்டுறேன். நல்லா டைஜஷனுக்கு நம்ம இதுல வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கோம், அதனால சோம்பு சேர்த்துருக்கோம். நல்லா தைரியமா சாப்பிடலாம். நல்லா அழுத்தி இப்படி விட்டுட்டு கரெக்டா எடுக்கணும், இல்லைன்னா போட்டுட்டு போயிடும் வடை. அதே மாதிரி திருப்பும் போது நம்ம மெதுவா திருப்பினோம்னா வந்து முழு வடை கிடைக்கும், இல்லைன்னா பாதி தான் வரும் பெரிய வடையா இருக்கிறதுனால. நான் பெரிய வடையா போடுறேன், தட்டை வடை, அதனால வந்து அப்படி தட்டையா போடுறேன். பாருங்க, இதை திரட்டி விடலாம். ஒண்ணு நல்லா ஃபர்ஸ்ட் போட்டது வந்திருக்கும், இது நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு கலரு. இருந்தாலும் சிம்ல வச்சாதான் உள்ள கொஞ்சம் நல்லா வேகும். அடுத்தது வந்து கரெக்டான பதத்துல எடுக்கணும். ஒன்று எடுத்துடுறேன். இந்த நாளையும் கரெக்டாக பக்குவமாக எடுக்கணும், அப்போதான் வந்து உங்களுக்கு ரொம்ப தீயாம கரெக்டாக வரும். கொஞ்சம் அப்படி நம்ம போட்டு உடனே பிரட்டினாலும் புட்டுட்டு வந்துடும். அதனால வந்து மெதுவா திருப்பிடும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எதுவுமே வதக்கல, அப்படியே போட்டு பண்றதுனால கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வேக விடணும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சா தீஞ்சிடும். அதே பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே அப்படியே கருப்பாயிடுச்சு.
அப்படியே நல்லா பதத்துல வச்சு மெதுவா எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். இப்போ இது எண்ணெய் காயும் போது என்ன செய்யணும், நம்ம இன்னொரு வடைய டக்குனு இதில் போட்டுருணும். அப்போ அந்த சூட்லேயே சீக்கிரம் வெந்துடும். தனியாக அப்புறம் மறுபடியும் நீங்கள் சூடு பண்ண வேண்டியதில்லை. இது பாருங்க, இந்த கலர் பாருங்க கரெக்டாக வந்திருக்கு. காமிக்கிறேன். இன்னொரு வடையை அதில் போட்டுறேன். கொஞ்சம் சீம் பண்ணிட்டு இன்னொரு வடையை அதில் போட்டுறேன். பாருங்க, இந்த பதம் கரெக்டாக இருக்கு. திருப்பிடலாம். பக்கமா இருந்து நம்ம கொஞ்சம் விடாம எடுத்தோம்னா நமக்கு அந்த பதத்தோட கிடைக்கும். அந்த கிரீன் கலரு இல்லைன்னா வடை கருகிரும். அதே சமயம் ரொம்ப ஹை தீயில வைக்கக்கூடாது, மீடியம் தீயில வச்சுதான் நம்ம இதை வேக வைக்கணும். எப்படி இந்த கலர்ல இப்படி இருக்கு. நடுவில் நல்லா வேகணும். உங்களுக்கு இந்த வடை ஒரு வடை சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்லா இருக்கும் வயிறு. என்கிட்ட நல்லா தட்டையா இருக்குது அதனால நீங்க ஒன்று சாப்பிட்டாலே போதும். நல்லா சாப்பிட்றவங்க தான் 2 சாப்பிடலாம். மீடியமா சாப்பிட்றவங்க இருந்தால் ஒரு வடை சாப்பிட்டாலே போதும். சிம்லே இருக்கட்டும். பாருங்க, சூப்பரான முருங்கை பருப்பு வச்சு 3 பருப்பு வச்சு முருங்கைக்கீரை தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு சமையலோடு சந்திக்கிறேன். பாய்.